வெல்கம் சகஸ்ரா விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தங்கல் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் இந்த கோவிலுக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே சின்ன கடை ஒன்று இருந்துச்சுங்க. அங்கேயே விளக்கு பத்தி சுடம் எல்லாம் வாங்கியாச்சு. தாமரைப்பூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதனால் ஒரு தாமரைப்பூவும் வாங்கிட்டேன். அவங்களும் ரொம்ப அழகாக ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் எடுத்து கவருக்குள்ளே போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. ஆனால் தாமரைப்பூ மட்டும் பையில் வச்சா கசங்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கையிலையே பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டேங்க. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. பாருங்கள், ஒவ்வொரு தூணும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு மெதுவாக கோயிலுக்குள்ளே போனேங்க. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் கோயிலுக்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கோயிலில் விளக்கெல்லாம் போட்டுட்டு நவகிரகங்கள் எல்லாம் சுற்றி வந்துட்டு பக்கத்துலேயே சின்னதாக சிவன் கோயில் இருந்துச்சுங்க. சிவன் கோயிலையும் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே பெருமாள் கோயிலையும் சாமி கும்பிட்டு விமான சேவை எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுங்க. எல்லோரும் வரிசையாக நின்று நாமம் போட்டுட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு நாமம் போடாமல் போனால் எப்படி? ஸோ நானும் போய் நாமம் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டேங்க. கீழே இறங்கி வந்து பார்த்தா நிறையா தூண்கள் இருந்துச்சுங்க. அந்த பிளேஸே அழகாக இருந்துச்சு. நம்ம கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.